இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரூ. 100 ஒண்ணு தொலைஞ்சு போயிடுச்சு. காலேஜ்லேருந்து காலேஜ் பர்ப்பஸா கொஞ்சம் வெளிய போ வேண்டியிருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 குடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுக்கு பெட்ரோல் போட்டுட்டு, அந்த பில்ல கொண்டு போய் அந்த காலேஜ்ல குடுக்கணும். அதான். அந்த ரூ. 100 வாங்கும்போது எனக்கு அந்த ரூ. 100 தொலைய போற மாரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, சரி சாயங்காலம் போல வச்சுட்டு லைட்டா கேட்ச் போட்டு பிடிச்சு விளையாண்டேன். ஆனா பத்திரமா பாக்கெட்ல தான் வச்சேன். இந்த பாக்கெட்ல தான் வச்சேன். வச்சதுக்கப்புறம் போயிட்டு பெட்ரோல் போடுற இடத்துல நின்னுட்டு பார்க்குறேன், ரூ. 100 காணோம். ஃபுல்லா தேடுனேன் கிடைக்கவே இல்ல. பைக்ல போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்கேருந்து அப்படியே பறந்து போயிருக்கும். அங்க வச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்தாரு. வந்துட்டு அதாவது காசு கேட்டாங்க. நான் வந்து நானே ரூ. 100 தொலைச்சுட்டேன் அப்படின்னேன். ஐய்யய்யோ! ஃபீல் பண்ணாதப்பா கிடைச்சிரும்ன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவா போயிட்டு இருந்தாரு. திருப்பி எனக்கு வேற அவரு கேட்டு நான் ரூ. 100 தொலைஞ்சேன்னு சொன்னது ஒரு மாரி ஃபீலிங்கா இருந்துச்சா, நான் உடனே போய் அவருக்கு ஒரு ரூ. 10 குடுத்தேன். சரி ரூ. 10 குடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தேடுனா கிடைக்குமோ? அதாவது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு தாட். கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அப்புறம் தேடுனா கிடைக்கல. கண்டிப்பா கிடைக்கல. ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் எனக்கு தொலைய போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி இது தொலைஞ்சிருமோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வருது. அது எப்படின்னே தெரியல. இதே மாரி தான் என்னோட ஃபோன் தொலையும் போச்சுல, நான் வந்து பைக்கோட ஃப்ரண்ட்ல வச்சேன். வைக்கும்போச்சுல எனக்கு ஒரு மாரி ஃபோன் தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாரி ஃபோனும் தொலைஞ்சு போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பவரா என்னன்னு எனக்கு புரியல. எதுவும் சொல்ல தெரியல.